ஆனால் டாக்டரே டவுட்ல தான் சொன்னாங்க, ஓகே இது ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு. கேன்சர் 4th ஸ்டேஜ்னு சொன்னாங்க. ரொம்ப டயர்டாக இருப்பார், பேச மாட்டார் யாருக்கிட்டையும் அவ்வளோவா. ஸோ அதனால் ஆயுர்வேதிக் இங்கே வந்து ஓரளவுக்கு ஆக்டிவாக இருக்காரு. ஃபஸ்ட்டு வந்ததை விட இப்போ பரவாயில்ல. பேஷண்ட் நேம் வந்து வீரன். ஏஜ் வந்து இப்போ 71 ஆகுது. கேன்சர் 4th ஸ்டேஜ்னு சொன்னாங்க. அது இப்போ அடையாறுலாம் கூட்டிகிட்டு போனோம். அவங்க வந்து இதுக்கு கீமோதெரப்பி கொடுக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ ஏஜுக்கு வந்து கொஞ்சம் ஃபியர் ஃபேக்டர் கொஞ்சம் இருக்குன்னு சொன்னாங்க. ஸோ அதனால நான் ஆயுர்வேதம் ட்ரை பண்ணலான்னு நீங்கள் வந்து இப்போ 4th கிட் போயிட்டுருக்கு. ஓரளவுக்கு பரவாயில்ல, ஆக்டிவாக இருக்காரு. மெடிசன்ஸ்லாம் ரெகுலராக எடுத்துகிட்டு இருக்காரு. ஸோ வந்து ரொம்ப டயர்டாக இருப்பார், பேச மாட்டார் யாருக்கிட்டையும் அவ்வளோவா. இப்போதைக்கு கொஞ்சம் மெடிசன்ஸ் எடுத்துகிட்டு இருக்கிறனால கொஞ்சம் ஆக்டிவாக இருக்காரு. ஃபுட்டு ரைஸ் எடுத்துருக்காரு, ஓட்ஸ் எடுத்துருக்காரு, வாய்வெளி எடுத்துருக்காரு, டீச்சிங் தெரப்பி கொடுத்துட்டு இருக்காங்க. இப்போ லாஸ்ட் டைம் வந்து அடையார் போயிட்டோம். அங்கே போனதுக்கு கீமோதெரப்பி தான் ஸ்டார்ட் பண்ண சொன்னாங்க. நம்ம வந்து அது அவர் வயசு செட் ஆகாதுன்றனால, ஆனால் டாக்டரே டவுட்ல தான் சொன்னாங்க, ஓகே இது ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு. ஏன்னா ஒரு ஏஜ் ரொம்ப உடம்புல இம்யூனிட்டி பவர் வேற கொஞ்சம் கம்மியாக இருக்கு. ஸோ அதனால ஆயுர்வேதிக் இங்கே வந்து குறைஞ்சி 35 இருந்து இப்போ கொஞ்சம் இந்த மெடிசன்ஸ் டேக் பண்ணுறதுனால கொஞ்சம் சாப்பிட்ற டயட்லாம் நல்லா ஃபாலோ பண்ணுறது இப்போ கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆயிருக்கு. 40 மெடிசன்ஸ் இப்போ 4th கிட் எடுத்துட்டு இருக்கோம். இப்போ ஓரளவுக்கு ஆக்டிவாக இருக்காரு. ஃபர்ஸ்ட் வந்ததை விட இப்போ பரவாயில்ல. உணவுகள்லாம் எப்படி சாப்பிடணும் அப்படின்னு சாப்பாடு போல இப்போ ரெகுலராக டயட் ஃபர்ஸ்ட் கொடுத்துருந்தாங்க, அதே ஃபாலோ பண்ண சொன்னாங்க.